24 அதிகாரம். 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, இந்த நாளின் பேரையும் இந்த தேதியையும் நீ எழுதி வை. இந்த தேதியில்தானே பாபிலோன் ராஜா எருசலேமில் பாளையம் இறங்கினான். இப்போதும் நீ கலக வீட்டாருக்கு ஒரு உபமானத்தை காண்பித்து அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஒரு கொப்பரையை அடுப்பிலே வை, அதை அடுப்பிலே வைத்து அதிலே தண்ணீரை விடு. சகல நல்ல கண்டங்களான பின்னந்தொடைகளும் முன்னந்தொடைகளுமாகிய கண்டங்களைச் சேர்த்து அதிலே போடு. நல்ல எலும்புகளால் அதை நிரப்பு. ஆட்டு மந்தையில் தெரிந்து கொள்ளப்பட்டதை அதற்காக கொண்டு வந்து எலும்புகளை அதன் கீழே குவித்து எரிக்க வேண்டும். அதிலுள்ள எலும்புகளும் வேகத்தக்கதாக அதை பொங்க பொங்க காய்ச்ச வேண்டும். இதற்காக கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நுரை ஒட்டி கொண்டிருக்கிறதும் நுரை நீங்காததுமாகிய கொப்பரை எண்ணப்பட்ட இரத்தஞ்சிந்திய நகரத்துக்கு ஐயோ! அதில் இருக்கிறதை கண்டங்கண்டமாக எடுத்து கொண்டு போ. அதன் பேரில் சீட்டு போடலாகாது. அவள் இரத்தம் அவள் நடுவில் இருக்கிறது. மண்ணிலே மறைந்து போகும்படி அதை தரையிலே ஊற்றாமல் கற்பாறையிலே ஊற்றி போட்டாள். நீதியை சரி கட்டுவதற்காக கோபம் மூளும்படி நான் அவள் இரத்தத்தை மறைக்காமல் கன்மலையின் மேல் வைத்தேன். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இரத்தஞ்சிந்திய நகரத்துக்கு ஐயோ! நான் பெரிதான கட்டைகளை குவித்து எரிய பண்ணுவேன். திரளான விறகுகளை கூட்டு, தீயை மூட்டு, இறைச்சியை முருக வேவித்து சம்பாரங்களை இடு, எலும்புகளை எரித்து போடு. பின்பு கொப்பரை காய்ந்து அதன் களிம்பு வெந்து அதற்குள் இருக்கிற அதன் அழுக்கு உருகி அதன் நுரை நீங்கும்படி அதை வெறுமையாக தழலின் மேல் வை. அது மகா வருத்தத்தை உண்டாக்கியும் அதன் திரளான நுரை அதை விட்டு நீங்கவில்லை. அதன் நுரை அக்கினிக்கு உள்ளாக வேண்டியது. உன் அசுத்தத்தோடே முறைகேடும் இருக்கிறது. நான் உன்னை சுத்திகரித்தும் நீ சுத்தமாகாதபடியினால் இனி என் உக்கிரம் உன்னில் ஆறித்தீருமட்டும் உன் அசுத்தம் நீங்கி சுத்திகரிக்கப்பட மாட்டாய். கர்த்தனாகிய நான் இதைச் சொன்னேன், இது நிறைவேறும். நான் இதை செய்வேன். நான் பின்வாங்குவதும் தப்ப விடுவதும் மனஸ்தாபப்படுவதும் இல்லை. உன் வழிகளுக்கும் உன் செய்கைகளுக்கும் தக்கதாக உன்னை நியாயம் தீர்ப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளுவேன். ஆனாலும் நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக. அலறாமல் பெருமூச்சு விடு. இழவு கொண்டாட வேண்டாம். உன் பாகையை உன் தலையிலே கட்டி உன் பாதரட்சைகளை உன் பாதங்களில் தொடுத்துக்கொள். உன் தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருக்க கடவாய் என்றார். விடியற்காலத்தில் நான் ஜனங்களோடே பேசினேன். அந்த சாயங்காலத்தில் என் மனைவி செத்துப் போனாள். எனக்கு கட்டளையிட்டபடியே விடியற்காலத்தில் செய்தேன். அப்பொழுது ஜனங்கள் என்னை நோக்கி, நீர் செய்கிறவைகள் எங்களுக்கு என்னத்திற்கு அடையாளம் என்பதை எங்களுக்கு தெரிவிக்க மாட்டீரா என்று கேட்டார்கள். நான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நீ இஸ்ரவேல் வீட்டாரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ உங்கள் பலத்தின் முக்கியமும் உங்கள் கண்களின் விருப்பமும் உங்கள் ஆத்துமாவின் வாஞ்சையுமாகிய என் பரிசுத்த ஸ்தலத்தை நான் பரிசுத்த குலைச்சலாக்குகிறேன். நீங்கள் விட்டு வந்த உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் பட்டயத்தால் விழுவார்கள். அப்பொழுது நான் செய்தது போல நீங்களும் செய்வீர்கள். தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருப்பீர்கள். உங்கள் பாகைகள் உங்கள் தலைகளிலும் உங்கள் பாதரட்சைகள் உங்கள் கால்களிலும் இருக்கும். நீங்கள் புலம்பாமலும் அழாமலும் இருந்து உங்கள் அக்கிரமங்களில் வாடிப்போய் ஒருவரையொருவர் பார்த்து தவிப்பீர்கள். அப்படியே எசேக்கியேல் உங்களுக்கு அடையாளமாக இருப்பான். அவன் செய்தபடி எல்லாம் நீங்களும் செய்வீர்கள். இப்படி வரும்போது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்று உரைத்தார் என்றேன். பின்னும் மனுபுத்திரனே, நான் எந்த நாளிலே அவர்களுடைய பலத்தையும் அவர்களுடைய அலங்காரத்தின் மகிழ்ச்சியையும் அவர்களுடைய கண்களின் விருப்பத்தையும் அவர்களுடைய ஆத்மாவின் விசேஷித்த வாஞ்சையையும் அவர்களுடைய குமாரரையும்
அவர்களுடைய குமாரத்திகளையும் அவர்களை விட்டு எடுத்துக் கொள்ளுகிறேனோ, அந்த நாளிலேதானே தப்பி வந்த ஒருவன் உன்னிடத்தில் வந்து உன் காதுகள் கேட்க சொல்லுவான் அல்லவோ? அந்த நாளிலேதானே உன் வாய் திறக்கப்பட்டு நீ தப்பி வந்தவனோடே பேசுவாய். இனி மௌனமாயிருக்க மாட்டாய். இப்படி நீ அவர்களுக்கு அடையாளமாக இருப்பாய். நான் கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வார்கள் என்றார். 25ஆம் அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ அம்மோன் புத்திரருக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து, அம்மோன் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், என் பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்த குலைச்சலாக்கப்படுகிற போதும், இஸ்ரவேல் தேசம் பாழாக்கப்படுகிற போதும், யூதா வம்சத்தார் சிறையிருப்பிலே போகிற போதும், நீ அவர்களுக்கு விரோதமாக ஆ ஆ என்று நிந்தித்தபடியினால், இதோ நான் உன்னை கிழக்கு தேசத்தாருக்கு சுதந்திரமாக ஒப்புக் கொடுப்பேன். அவர்கள் உன்னில் தங்கள் அரண்களை கட்டி உன்னில் தங்கள் வாசஸ்தலங்களை உண்டு பண்ணுவார்கள். அவர்கள் உன் கனிகளை புசித்து உன் பாலை குடிப்பார்கள். நான் ரப்பாவை ஒட்டகங்களின் கொட்டகையும் அம்மோன் புத்திரரின் தேசத்தை ஆட்டுக்கிடையுமாக்குவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக நீ கை கொட்டி உன் காலால் தட்டி வர்மம் வைத்து ஆக்கடியம் பண்ணினபடியினால், இதோ உனக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி உன்னை ஜாதிகளுக்கு கொள்ளையாக ஒப்பு கொடுத்து உன்னை ஜனங்களுக்குள்ளே வேறற்று போக பண்ணி உன்னை தேசங்களுக்குள்ளே அடித்து உன்னை நிர்மூலமாக்குவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ யூதா வம்சத்தார் எல்லா ஜாதிகளுக்கும் ஒத்தவர்களென்று மோவாப்பும் சேயீரும் சொல்லுகிறபடியினால், இதோ அம்மோன் புத்திரரின் பேர் ஜாதிகளுக்குள் இராதபடிக்கு நான் அம்மோன் புத்திரரின் தேசத்தை கிழக்கு தேசத்தாருக்கு திறந்து வைத்து சுதந்திரமாய் ஒப்புக்கொடுக்கிற வண்ணமாக நான் மோவாப் தேசத்தின் பக்கத்திலுள்ள அதன் கடையாந்தர ஊர்களாகிய பட்டணங்கள் முதற்கொண்டுள்ள தேசத்தின் அலங்காரமாகிய பெத்யசிமோத்தையும் பாகால்மெயோனையும் கீரியாத் தாயிமையும் அவர்களுக்கு திறந்து வைத்து மோவாப்பிலே நியாயங்களைச் செய்வேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஏதோம் யூதா வம்சத்தாரிடத்தில் குரோதம் தீர்த்து பழிவாங்கி பெரிய குற்றம் செய்தபடியினால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஏதோம் தேசத்துக்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் மனுஷரையும் மிருகங்களையும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணி அதை தேமான் துவக்கி தேத்தான் மட்டும் வனாந்தரமாக்குவேன். பட்டயத்தால் விழுவார்கள். நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தின் கையினால் ஏதோமினிடத்தில் பழி வாங்குவேன். அவர்கள் என் கோபத்தின்படியும் என் உக்கிரத்தின்படியும் ஏதோமுக்குச் செய்வார்கள். அப்பொழுது நான் பழி வாங்குவது இன்னதென்று அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், பெலிஸ்தியர் குரோதக்காரராயிருந்து பழம்பகையால் கேடு செய்ய வேண்டுமென்று வர்மம் வைத்து பழிவாங்கினபடியினால், இதோ நான் பெலிஸ்தியருக்கு விரோதமாக என் கையை நீட்டி கிரேத்தியரை சங்கரித்து சமுத்திர கரையில் மீதியானவர்களை அழித்து உக்கிரமான தண்டனைகளினால் அவர்களில் கொடிதாய் பழிவாங்குவேன். நான் அவர்களில் பழிவாங்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 26ஆம் அதிகாரம். 11ஆம் வருஷம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, தீருவானது எருசலேமுக்கு விரோதமாக ஆ ஆ என ஜனசதலங்களின் ஒலிமுக வாசலாயிருந்த நகரி இடிக்கப்பட்டதென்றும் என்னிடமாக எல்லாம் புரண்டு வரும், அது பாழாக்கப்பட்டிருக்க நான் நிரப்பப்படுவேன் என்றும் சொல்லுகிறபடியினால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், தீருவே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருகிறேன்.
சமுத்திரம் தன் அலைகளை எழும்பி வர பண்ணுகிற வண்ணமாய் நான் அநேகம் ஜாதிகளை உனக்கு விரோதமாக எழும்பி வர பண்ணுவேன். அவர்கள் தீருவின் மதில்களை அழித்து அதன் கொத்தளங்களை இடித்து போடுவார்கள். நான் அதன் மண்ணும் அதில் இராதபடிக்கு விலக்கி போட்டு அதை வெறும் பாறையாக்கி விடுவேன். அது வலைகளை விரிக்கிற இடமாக சமுத்திரத்தின் நடுவிலே இருக்கும். நான் இதைச் சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அது ஜாதிகளுக்கு கொள்ளையாகும். வெளியில் இருக்கிற அதன் குமாரத்திகளோ பட்டயத்தால் கொன்று போடப்படுவார்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜாதி ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எனும் பாபிலோன் ராஜாவை வடக்கே இருந்து குதிரைகளோடும் இரதங்களோடும் குதிரை வீரரோடும் கூட்டத்தோடும் திரளான ஜனத்தோடும் தீருவுக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன். அவன் வெளியில் இருக்கிற உன் குமாரத்திகளை பட்டயத்தினால் கொன்று உனக்கு விரோதமாக கொத்தளங்களை கட்டி உனக்கு விரோதமாக அணை போட்டு உனக்கு விரோதமாக கேடயங்களை எடுத்து உன் மதில்களை இடிக்கிற எந்திரங்களை எதிரே வைத்து தன் கட்டை பாறைகளால் உன் கொத்தளங்களை இடித்து போடுவான். அவன் குதிரைகளின் ஏராளத்தினால் தூள் எழும்பி உன்னை மூடும். இடித்து திறப்பாக்கப்பட்ட பட்டணத்தில் பிரவேசிக்கும் வண்ணமாக அவன் உன் வாசல்களுக்குள் பிரவேசிக்கையில் குதிரை வீரரும் வண்டில்களும் இரதங்களும் இறைகிற சத்தத்தினாலே உன் மதில்கள் அதிரும். தன் குதிரைகளின் குளம்புகளினால் உன் வீதிகளையெல்லாம் மிதிப்பான். உன் ஜனத்தை பட்டயத்தினால் கொன்று போடுவான். உன் பலமான தூண்கள் தரையில் விழுந்து போகும். அவர்கள் உன் ஆஸ்தியை கொள்ளையிட்டு உன் சரக்குகளை சூறையாடி உன் மதில்களை இடித்து உனக்கு விருப்பமான வீடுகளை அழித்து உன் கல்லுகளையும் உன் மரங்களையும் உன் மண்ணையும் கடலின் நடுவிலே போட்டு விடுவார்கள். உன் பாட்டுகளின் சத்தத்தை ஓய பண்ணுவேன். உன் சுரமண்டலங்களின் சத்தம் இனி கேட்கப்படுவதில்லை. உன்னை வெறும் பாறையாக்கி விடுவேன். நீ வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருப்பாய். இனி கட்டப்படாய். கர்த்தராகிய நான் இதைச் சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். தீருவுக்கு கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், காயம்பட்டவர்கள் அலரும் போதும் உன் நடுவில் சங்காரம் நடக்கும் போதும் நீ விழுகிற சத்தத்தினால் தீவுகள் அதிராதோ? கடலரசர் எல்லாரும் தங்கள் சிங்காசனங்களை விட்டு இறங்கி தங்கள் சால்வைகளை கழற்றி தங்கள் சித்திர தையல் ஆடைகளை உரிந்து போடுவார்கள். நடுக்கமே அவர்கள் உடையாகும். தரையிலே உட்கார்ந்து நிமிஷந்தோறும் தத்தளித்து உன் நிமித்தம் பிரமிப்பார்கள். அவர்கள் உன் நிமித்தம் புலம்பி உன்னை குறித்து, கடல் சஞ்சாரிகள் குடியிருந்த புகழ்பெற்ற நகரியே, ஐயோ, உன்னில் தங்கினவர்களுக்கெல்லாம் பயமுண்டாக்கின உன் குடிகளோடும் கூட சமுத்திரத்திலே பலத்திருந்த நீ அழிந்து போனாயோ? நீ விழும் நாளில் தீவுகள் தத்தளிக்கும். நீ அகன்று போகும் போது சமுத்திரத்திலுள்ள தீவுகள் கலங்கும் என்பார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை குடியில்லாத நகரங்களைப் போல பாழான நகரமாக்கும் போதும் மிகுந்த தண்ணீர்கள் உன்னை மூடத்தக்கதாய் நான் உன்மேல் சமுத்திரத்தை வரப்பண்ணும் போதும் பூர்வ காலத்து ஜனத்தண்டைக்கு குழியில் இறங்குகிறவர்களோடே நான் உன்னை இறங்க பண்ணுவேன். நீ குடியேறாதிருக்கும்படி பூர்வ கால முதற்கொண்டு பாழாயிருக்கிற பூமியின் தாழ்விடங்களிலே குழியில் இறங்குகிறவர்களோடே கூட நான் உன்னை தங்கியிருக்க பண்ணுவேன். ஜீவனுள்ளோருடைய தேசத்திலோ மகிமை விளங்கச் செய்வேன். உன்னை மகா பயங்கரமாக வைப்பேன். இனி நீ இருக்க மாட்டாய். நீ தேடப்பட்டாலும் இனி என்றைக்கும் காணப்பட மாட்டாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார். 27ஆம் அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனாகிய நீ இப்போது தீருவின் பேரிலே புலம்பி சமுத்திரக்கரை துறையிலே குடியிருந்து அநேகம் தீவுகளின் ஜனங்களோடே வியாபாரம் பண்ணுகிற தீருவை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், தீருவே, நீ உன்னை பூரண சௌந்தரியவதி என்கிறாய். கடல்களின் நடுமையத்திலே உன் தாபரம் இருக்கிறது. உன்னை கட்டினவர்கள் உன்னை பூரண வடிவாய் கட்டினார்கள். சேநீரிலிருந்து வந்த தேவதாரு மரத்தால் உன் கப்பற் பலகைகளைச் செய்தார்கள். பாய் மரங்களைச் செய்யும்படிக்கு லீபனோனிலிருந்து கேதுரு மரங்களை கொண்டு வந்தார்கள். பாசானின் கர்வாலி மரங்களினாலே உன் துடுப்புகளைச் செய்தார்கள். கித்தீம் தீவுகளிலிருந்து வந்த
ஆஷூர் மரத்தால் உன் வாரி பலகைகளைச் செய்து அதிலே யானை தந்தம் அழுத்தியிருந்தார்கள். எகிப்திலிருந்து வந்த சித்திர தையலுள்ள சணல் நூல் புடவை நீ விரித்த பாயாயிருந்தது. எலிசா தீவுகளின் இளநீலமும் இரத்தாம்பரமும் உன் விதானமாயிருந்தது. சீதோன் அர்வாத் என்னும் பட்டணங்களின் குடிகள் உனக்கு தண்டு பலிக்கிறவர்களாயிருந்தார்கள். தீருவே, உன்னிடத்திலிருந்த உன் சாஸ்திரிகள் உன் மாலுமிகளாயிருந்தார்கள். கேபாரின் முதியோரும் அதன் சாஸ்திரிகளும் உன்னில் கம்பத்து பார்க்கிறவர்களாயிருந்தார்கள். சமுத்திரத்தின் சகல கப்பல்களும் அவைகளிலுள்ள கப்பற்காரரும் உன்னோடே தொழில்துறை வியாபாரம் பண்ணுகிறதற்காக உன்னிடத்தில் இருந்தார்கள். பெர்சியரும் லூதியரும் பூத்தியரும் உன் இராணுவத்தில் யுத்த வீரராயிருந்து உனக்குள் கேடகமும் தலைச்சீராவும் தூக்கி வைத்து உன்னை அலங்கரித்தார்கள். அர்வாத் புத்திரரும் உன் இராணுவ மனுஷரும் உன் மதில்கள் மேல் சுற்றிலும் கம்மாத்தியர் உன் கொத்தலங்களிலும் இருந்தார்கள். இவர்கள் உன் மதில்கள் மேல் சுற்றிலும் தங்கள் பரிசைகளை தூக்கி வைத்து உன் வடிவத்தை பூரணப்படுத்தினார்கள். சகலவித பொருள்களின் திரளினாலும் தர்ஷீஸ் ஊரார் உன்னோடே வியாபாரம் பண்ணினார்கள். வெள்ளியையும் இரும்பையும் தகரத்தையும் ஈயத்தையும் உன் சந்தைகளில் விற்க வந்தார்கள். யாவான், தூபால், மேசேக் என்னும் ஜாதியார் உன் வியாபாரிகளாயிருந்து மனுஷர்களையும் வெண்கல பாத்திரங்களையும் உன் தொழில்துறைக்கு கொண்டு வந்தார்கள். தொகர்மா வம்சத்தார் குதிரைகளையும் குதிரை வீரரையும் கோவேறு கழுதைகளையும் உன் சந்தைகளுக்கு கொண்டு வந்தார்கள். தேத்தான் புத்திரர் உன் வியாபாரிகளாயிருந்தார்கள். அநேகம் தீவுகளின் வர்த்தகம் உன் வசமாகச் சேர்ந்தது. யானை தந்தங்களையும் கருங்காலி மரங்களையும் அவைகளுக்கு பதிலாக கொண்டு வந்தார்கள். சீரியர் உன் வேலைப்பாடான பற்பல பொருள்களின் நிமித்தம் உன்னோடே வியாபாரம் பண்ணி மரகதங்களையும் இரத்தாம்பரங்களையும் சித்திர தையலாடைகளையும் உயர்ந்த வஸ்திரங்களையும் பவளங்களையும் பளிங்கையும் உன் சந்தைகளில் விற்க வந்தார்கள். யூதரும் இஸ்ரவேல் தேசத்தாரும் உன்னோடே வியாபாரம் பண்ணி மின்னீத், பன்னாக் என்கிற ஊர்களின் கோதுமையையும் தேனையும் எண்ணெயையும் பிசின் தைலத்தையும் உன் தொழில்துறைக்கு கொண்டு வந்தார்கள். தமஸ்கு உன் வேலைப்பாடான பற்பல பொருள்களின் நிமித்தமும் சகலவித பொருள்களின் திரட்சியின் நிமித்தமும் உன்னோடே வர்த்தகம் பண்ணி கெல்போனின் திராட்சரசத்தையும் வெண்மையான ஆட்டுமயிரையும் உனக்கு விற்றார்கள். தான் நாட்டாரும் போக்கும் வரத்துமான யாவானரும் துலக்கப்பட்ட இரும்பையும் லவங்கத்தையும் வசம்பையும் உன் சந்தைகளில் கொண்டு வந்து உன் தொழில்துறையில் விற்றார்கள். ரதங்களுக்கு போடுகிற மேன்மையான இரத்தின கம்பளங்களை தேத்தானின் மனுஷர் கொண்டு வந்து உன்னோடே வியாபாரம் பண்ணினார்கள். அரபியரும் கேதாரின் சகல பிரபுக்களும் உனக்கு வாடிக்கையான வர்த்தகராகி ஆட்டுக்குட்டிகளையும் ஆட்டுக்கடாக்களையும் வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து உன்னோடே வியாபாரம் பண்ணினார்கள். சேபா, ராமா பட்டணங்களின் வியாபாரிகள் உன்னோடே வர்த்தகம் பண்ணி மேல்தரமான சகலவித சம்பாரங்களையும் சகலவித இரத்தின கற்களையும் பொன்னையும் உன் சந்தைகளில் கொண்டு வந்தார்கள். ஆரான், கன்னே, ஏத்தேன் என்னும் பட்டணத்தாரும் சேபாவின் வியாபாரிகளும் அசீரியரும் கில்மாத் பட்டணத்தாரும் உன்னோடே வியாபாரம் பண்ணினார்கள். இவர்கள் சகலவித உயர்ந்த சரக்குகளையும் இளநீல பட்டுகளும் விசித்திர தையலாடைகளும் அடங்கிய புடவை கட்டுகளையும் விலை உயர்ந்த வஸ்திரங்கள் வைக்கப்பட்டு கயிறுகளால் கட்டியிருக்கும் கேதுரு மரப் பெட்டிகளையும் கொண்டு வந்து உன்னோடே வியாபாரம் பண்ணினார்கள். உன் தொழில்துறையில் தர்ஷீஸின் கப்பலாட்கள் உன்னை போற்றி பாடினார்கள். நீ சமுத்திரத்தின் நடுவிலே உன்னை பூரணப்படுத்தி உன்னை மிகவும் மகிமைப்படுத்தினாய். தண்டு வலிக்கிறவர்கள் ஆழமான தண்ணீர்களில் உன்னை வலித்து கொண்டு போனார்கள். நடுச்சமுத்திரத்திலே கொண்டற் காற்று உன்னை உடைத்து போட்டது. நீ நாசமடையும் நாடிலே உன் ஆஸ்தியோடும் உன் சந்தைகளோடும் உன் தொழிற்துறையோடும் கூட உன் கப்பலாட்களும் உன் மாலுமிகளும் உன்னில் கம்பத்து பார்க்கிறவர்களும் உன் வியாபாரிகளும் உன்னில் உள்ள எல்லா யுத்த வீரரும் உன் நடுவில் இருக்கிற எல்லா கூட்டத்தாரும் நடுச்சமுத்திரத்திலே விழுவார்கள். உன் மாலுமிகள் ஓலமிடும் சத்தத்தினால் சுற்றுப்புறங்கள் அதிரும்.
தண்டு வலிக்கிற யாவரும் கப்பலாட்களும் கடல் மாலுமிகள் அனைவரும் தங்கள் கப்பல்களை விட்டு இறங்கி கரையிலே நின்று உன் நிமித்தம் சத்தமிட்டு புலம்பி மனங்கசந்து அழுது தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு சாம்பலில் புரண்டு உனக்காக மொட்டையிட்டு ரட்டுடுத்திக் கொண்டு உனக்காக மனங்கசந்து அழுது துக்கம் கொண்டாடுவார்கள். அவர்கள் உனக்காக தங்கள் துக்கத்திலே ஓலமிட்டு உன் நிமித்தம் புலம்பி உன்னை குறித்து சமுத்திரத்தின் நடுவிலே அழிந்து போன தீருவுக்குச் சமான நகரம் உண்டோ? உன் சந்தை சரக்குகள் சமுத்திரங்கள் வழியாய் கொண்டு வரப்படுகையில் அநேக ஜனங்களை திருப்தியாக்கினாய். உன் ஆஸ்தியின் திரளினாலும் உன் வியாபாரத்தினாலும் பூமியின் ராஜாக்களை ஐஸ்வர்யவான்களாக்கினாய். நீ சமுத்திர திரைகளினாலே ஆழங்களில் உடைக்கப்பட்ட போது உன் தொழில்துறையும் உன் நடுவிலுள்ள கூட்டம் அனைத்தும் அழிந்து போயின என்பார்கள். தீவுகளின் குடிகள் எல்லாம் உன் நிமித்தம் திகைப்பார்கள். அவர்களுடைய ராஜாக்கள் மிகவும் பிரமித்து கலங்கின முகமாயிருப்பார்கள். சகல ஜனங்களிலும் உள்ள வர்த்தகர் உன் பேரில் ஈசல் போடுவார்கள். நீ பயங்கரமாவாய், இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்கிறார் என்று சொல் என்றார். 28ஆம் அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தைப் போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், இரகசியமானதொன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷ சாலைகளில் சேர்த்து கொண்டாய். உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருகப் பண்ணினாய். உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமையாயிற்று. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தைப் போல ஆக்குகிறபடியினால் இதோ ஜாதிகளில் மகா பலவான்களாகிய மறுதேசத்தாரை உனக்கு விரோதமாய் வரப்பண்ணுவேன். அவர்கள் உன் ஞானத்தின் அழகுக்கு விரோதமாய் தங்கள் பட்டயங்களை உருவி உன் மினுக்கை குலைத்து போடுவார்கள். உன்னை குழியிலே விழத் தள்ளுவார்கள். நீ சமுத்திரங்களின் நடுவே கொலையுண்டு சாகிறவர்களைப் போல் சாவாய். உன்னை கொல்லுகிறவனுக்கு முன்பாக நான் தேவனென்று நீ சொல்வாயோ? உன்னை குத்தி போடுகிறவன் கைக்கு நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்லவே. மறுதேசத்தாரின் கையினால் நீ விருத்தசேதனம் இல்லாதவர்கள் சாவது போல் சாவாய். நான் இதைச் சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏத்தேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திர நீலம், மரகதம், மாணிக்க முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவனென்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாயிருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி
உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன்னிமித்தம் திகைப்பார்கள். மகா பயங்கரமாவாய், இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ உன் முகத்தை சீதோனுக்கு எதிராக திருப்பி அதற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்துச் சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், சீதோனே, இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் நடுவிலே மகிமைப்படுவேன். நான் அதிலே நியாய தீர்ப்புகளை செய்து அதிலே பரிசுத்தரென்று விளங்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நான் அதிலே கொள்ளை நோயையும் அதன் வீதிகளில் இரத்தத்தையும் வரப்பண்ணுவேன். அதற்கு விரோதமாய் சுற்றிலும் வந்த பட்டயத்தினால் காயம்பட்டவர்கள் அதன் நடுவிலே வெட்டுண்டு விழுவார்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்த அவர்களுடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் இனி தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்குகிற நெரிஞ்சிலும் அவர்களுக்கு இராது. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்து கொண்டு வந்து அவர்களால் ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக பரிசுத்தரென்று விளங்கும் போது அவர்கள் என் தாசனாகிய யாக்கோபுக்கு நான் கொடுத்த தங்களுடைய தேசத்திலே குடியிருப்பார்கள். அவர்களுடைய சுற்றுப்புறத்தாரில் அவர்களை இகழ்ந்த அனைவரிலும் நான் நியாய தீர்ப்புகளை செய்யும் போது அவர்கள் அதிலே சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி திராட்சத் தோட்டங்களை நாட்டி சுகமாய் வாழ்ந்து நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார்.